பிரியாதே இந்த பந்தம், 7 ஜென்மமும் தொடரும் சொந்தம். ஒரு நொடியில் உயிர்கள் ஒன்றாகினவே. இந்த உறவுகள் என்றும் விடுகதை, இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. இங்க யாரும் நான் இல்லங்கிற குறைய உணரவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப நான் வந்துட்டேன். வந்துட்டியா அர்ச்சனா? நீ எப்படிமா இப்ப வந்த? உண்மையை சொல்லணும்னா ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாம எங்களுக்கு நிம்மதியே இல்லம்மா. வாடா செல்லம், வா 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 வா. எங்க போயிருந்தீங்க? அந்த பாட்டியை பார்க்க போயிருந்தீங்களா? இந்த பாட்டி ஞாபகம் வந்துருச்சா? என்ன என்ன? ஓ அம்மாடி அர்ச்சனா, விஸ்வநாதன் நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு பெரியப்பா. ஹாய் அர்ச்சனா. என்ன என்ன பாக்குறீங்க? பாரு பாரு பாரு. இது வேணுமா? இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு. உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீயே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நியாயமா உங்க அப்பா கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ல உங்க வீட்ல? என்னோட வீடு இதுதான் அனிதா. அப்பா கூட இருக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் தான் போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரு. எந்த ஒரு அப்பாவுக்குமே அவரோட பொண்ணு புகுந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருந்தானா அதான் சந்தோஷம். அதுவும் இல்லாம இங்க நிறைய வேலையை நான் பாதியிலேயே விட்டுட்டேன். அதெல்லாம் முடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அர்ச்சனா, நீ இன்னைக்கு திரும்பி வந்தது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்ல பூஜையெல்லாம் இருக்குல்ல? பூஜை எதுக்காகமா? அனிதா தாமா உங்க அப்பா குணமானதுக்காக பூஜை வைக்கலான்னு சொன்னா. எங்களுக்கும் அதான் சரின்னு பட்டது. அதான் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் அனிதா. சோ நைஸ் ஆஃப் யூ. நீ ரொம்ப டயர்டா இருப்ப அர்ச்சனா. ராத்திரி பூரா கண்ணு முழிச்சிருப்பல்ல? காலையில வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்ப. பேசாம 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன். அப்புறம் அர்ச்சனா, காலையில கூட சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா ஏற்பாடையும் நாங்க பாத்துக்கிறோம். பூஜை நேரத்துக்கு இறங்கி வா, அதுவே எங்களுக்கு போதும். ஐயோ இல்ல இல்ல ஆண்டி, நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் இருக்கல, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல அனிதா, பூஜைனா அதுல நிறைய வேலை இருக்கும். உனக்கு அத பத்திலாம் ஒண்ணும் தெரியாதுல்ல. அதனால நானே காலையில இருந்து பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம். அம்மா அவங்க பண்ணட்டுமே. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்காதுல்ல. கரெக்ட் தான் அனிதா? எக்ஸாக்ட்லி. என்னடா? இவங்களை பாக்கும்போது பேச்சப் ஆன மாதிரி எதுவும் தெரியலையே. அப்படி எதுவும் ஆக கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை முட்டி விட்டுருக்கேன். ஓ காட், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். ஓ நோ, நான் ஒரு இருக்கனே, தேவையில்லாம இந்த வேலையை என் தலையில தூக்கி போட்டுக்கிட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க கார்த்திக். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே அர்ச்சனா, தப்பு என்னோடதும் தான். நான் எல்லாத்தையும் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இந்த விஷயம் ஒன்றும் அவ்வளவு பெருசா தோணல. அதனாலதான். எனிவேஸ், சில விஷயங்கள் தப்பு பண்ணி தான் நம்ம கத்துக்கிறோம். நானும் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். இனிமே நானும் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஒரு கண்டிஷன். எதுவா இருந்தாலும் ஓகே. அட, என்னன்னு கேக்கல? இல்ல கார்த்திக், எந்த கண்டிஷனா இருந்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்ப முதல்ல நீ என்ன மன்னிக்கணும், அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன். என்ன கார்த்திக் இப்படி சொல்றீங்க? அர்ச்சனா, சீரியஸா சொல்றேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும் தான். நான் உன்கிட்ட பொய் எதுவும் சொல்லல, ஆனா உண்மையை கூட சொல்லலையே.
எனக்கு எப்படி கோவம் வந்ததோ அப்படிதான் உனக்கும் வந்தது. சுச்சுவேஷனை நான் தான் சமாளிச்சிருக்கணும் அர்ச்சனா. ஆனா நான் கார்த்திக் ப்ளீஸ், இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன், அதனால நான் தான் மன்னிப்பு கேட்கணும், நீங்க இல்ல. நான் தான் சொல்றேன்ல, முதல்ல நீ என்ன மன்னிச்சிடு. தப்பு இல்ல என்னோடதான். கார்த்திக், தப்பு என்னோடது. அர்ச்சனா நான் சொல்றேன்ல. இல்ல சரி சரி, ஒரு நிமிஷம். இப்படி தப்பு என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மறுபடியும் நம்ம சண்டை தான் போடுவோம். நாம ஒண்ணு பண்ணலாம். நீங்க என்கிட்டயும் நான் உங்ககிட்டயும் ஒரே நேரத்துல சாரி சொல்லலாம். ஓகே ஓகே. 1 2 3. என்ன மன்னிச்சிடு. I love you அர்ச்சனா. I love you too. ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் உண்மையா தான் சொன்னேன். இன்னைக்கும் அதையே தான் திரும்ப சொல்றேன். உனக்கு முன்னாடி என் வாழ்க்கையில எந்த பொண்ணுமே கிடையாது, இனிமேலும் வர முடியாது. அது கார்த்திக், உங்களுக்கு முன்னாடி கூட என் வாழ்க்கையில எந்த பையனும் கிடையாது. ஆனா உங்களுக்கு அப்புறம் என்ன? யாரு சொல்லு. டுக்கு. ஓ, அவன் பரவாயில்ல. அந்த கணக்கு படி பார்த்தா என் லைஃப்லயும் ஒரு பொண்ணு தேவைப்படுமே. கார்த்திக் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்புறம் கார்த்திக், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அண்ட் ஸ்பெஷலி இந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு துணையா இருந்ததுக்காக. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கல்ல, உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படியே எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என் கார்த்திக் வந்துட்டாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு தோணுச்சு. தேங்க்ஸ் அர்ச்சனா, நீ என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு. தம்பி, என்ன நீ கூப்பிட்டு நானே வந்திருப்பனே. அண்ணன் தனியா இருக்காரா? இல்ல ராகுலும் பாலாவும் அவர் கூட இருக்காங்க. இப்பதான் அவரு கண்ணு அசந்திருக்காரு. நான் இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். இத அண்ணன் கொடுக்க சொன்னாரா? அதுவும் நான் தான் ரொம்ப வற்புறுத்தினேன். இந்த ஃபைல் எல்லாம் அவர் கண்ணுக்கு முன்னாடி இருந்து எடுத்துடலாம், அவர் ஆபீஸ்க்கு போகாம தடுத்துடலாம். ஆனா அவரோட எண்ணங்களை அழிக்கவோ தடுக்கவோ முடியாத. வியாபார விஷயத்துல அவர் மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதையெல்லாம் எப்படி சரி பண்றது? நீ சொல்றது சரிதான் ராதிகா. நாம கவலைப்படக்கூடாதுன்னா விஸ்வநாதன் அவனோட கவலைகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கான். வேலை விஷயத்தை எப்படியோ சமாளிச்சுக்கலாம்க்கா. ஆனா மாமாவோட கவலை எப்படி போக்குறது? சரி பண்ணிடலாம். போட கவலையை கண்டிப்பா சரி பண்ணிடலாம். அதுக்கு நான் உழைக்கிறேன். சித்தப்பாவோட சேர்ந்து எல்லா பிசினஸோட பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். பிசினஸ்ல ஏற்பட்ட நஷ்டம் எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். நீயா? சூர்யா நீ? ஆமா சித்தப்பா, நான் வேலைகளை தான் பிரிச்சேன். நான் உறவுகளை எப்பவும் பிரிக்கல. உன்னோட ரிசல்ட்டும் நாளைக்கு தானே வருது? ஆமா, என்னோடதும் தான். எனக்கு அதை பத்தி நினைச்சாலே ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் எக்ஸாம் வேற ஒழுங்காவே எழுதல. நானும் தான். எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை ரிசல்ட் நல்லா வரலன்னா அப்புறம் அம்மா என்ன? முதல்ல பூஜைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணணும், அதுக்கப்புறமா பிரசாதம் பண்ணணும். இன்னும் தூங்குறா போல இருக்கே. அர்ச்சனா, குட் மார்னிங். ஏன் தேவையில்லாம இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட? பாரு, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இதுக்கு மேல நீ எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நானே பண்ணிட்டேன். நீங்க வாங்கக்கா, நம்ம வேலையை முடிக்கலாம். நான் தான் உன்கிட்ட சொன்னல, எல்லா வேலையும் நானே பாத்துப்பேன்னு. பாரு,
பூஜைக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணிட்டேன். காலையில 4 மணிக்கு எழுந்து இங்க கோலம் போட்டுட்டேன். அப்புறம் டெக்கரேஷனும் முடிச்சிட்டேன். அப்புறம் பூஜைக்கு எல்லாரும் உட்கார கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஆன்ட்டி சொன்னாங்க பூஜையோட தட்டை நீதான் ரெடி பண்ணுவியாமே. ஆனா நீ டயர்டா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. அதான் பூஜை தட்டையும் நானே ரெடி பண்ணிட்டேன். பரவாயில்லையம்மா, ரொம்ப நல்லா ரெடி பண்ணிட்ட. ஆனா நாங்கெல்லாம் நீ இன்னும் தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிருந்தோம். ஆமாமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா பாருங்களேன், நாம வரதுக்கு முன்னாடி அனிதா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்க. என்னாச்சு ஆண்டி? ஏதாவது தப்பா இருக்கா? இல்ல, பெருசா எதுவும் தப்பு நடக்கல. 1-2 பொருளை இங்க எங்கன்னு மாத்தி வச்சிருக்க, அவ்வளவுதான். ஆனா நீ கவலைப்படாத, அர்ச்சனா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அர்ச்சனா. சரிம்மா. கடவுளே, நல்ல வேளை அவரோட தூக்கம் கெடல. நான் போய் ரவையை வறுக்க ஆரம்பிக்கிறேன் அர்ச்சனா. அதுக்கப்புறம் பிரசாதம் பண்ணலாம். அடடா, மாடிக்கத்துக்கிட்ட பூஜைக்கு இன்னும் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கினாரா மறந்துட்டாரான்னு தெரியவே இல்லை. ஆண்டி, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் பண்ண ஏற்பாடுல என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அர்ச்சனா இதுல எந்த பொருளையும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல. நான் வச்ச பொருள் தான் அப்படியே இருக்கு. என்ன இங்க அங்கன்னு தான் மாத்தி இருக்கு. மத்தபடி எதுவும் பெருசா பண்ணல. ஆனா எங்க தப்பு நடந்திருக்குன்னு புரியல, அதான் கேக்குறேன். அர்ச்சனா, நீ தானே எல்லாத்தையும் சரி பண்ண, நீயே அவளுக்கு புரியவே. சரிங்கம்மா. அனிதா, நீங்க எல்லா பொருட்களையும் சரியா தான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா நான் எல்லா பொருட்களையும் மாத்தி வச்சிருக்கேன். அதாவது எப்ப எந்த பொருள் தேவைப்படுதோ அத கரெக்டா அந்த ஆர்டர்ல நாம வைக்கணும். பூஜை பண்ணும்போது கவனம் எல்லாம் மந்திரத்துல தான் இருக்கும். அந்த நேரத்துல பண்டிதருக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அது அவர் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அதனால டைமும் மிச்சமாகும், தப்பு நடக்க எந்த ஒரு சான்ஸும் இருக்காது. ஆமாமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருந்தனா கடைசி நேரத்துல எந்த பிரச்சனையும் வராது. பொருளை எடுத்து வைக்கிறது யார் வேணாலும் எடுத்து வைக்கலாம். ஆனா அந்த பொருளை எங்க எப்படி வச்சிருக்காங்கங்கறத பார்த்தே அந்த வேலையை செஞ்சவங்களுக்கு அத பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம அர்ச்சனா மாதிரி. அர்ச்சனா, அவளுக்கும் நீ சொல்லி கொடுமா. இந்த விஷயத்தை அவளும் தெரிஞ்சுக்கட்டும். அப்பதான் இனிமே தப்பு பண்ண மாட்டாள்ல. சரிங்க பெரியம்மா. நீங்க வாங்கக்கா, நம்ம வேலையை முடிக்கலாம். இன்னையில இருந்து எரும நானே சுத்தம் பண்ணிக்கிறேன். அனு, நீ இந்த ரூமுக்கு வந்திருக்கவே கூடாது. ஏற்கனவே வீட்ல எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியும்ல. இதுக்கு மேல நம்மளால புது பிரச்சனை வருது, என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது அனு. ராகுல், நானும் அதே தான் நினைக்கிறேன். நம்மளால இந்த வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. அதனால நான் உன்கிட்ட சாரி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் உன்னை அப்ப வீடியோ கேம் விளையாட கூப்பிட்டேன் இல்ல, நீ டென்ஷனா இருந்ததுனால தான் நான் கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் விளையாடினா
உன் டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் ஆகி நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன்னு நினைச்சுதான் கூப்பிட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஆனா நீ தான் என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட. எனக்கு பெரியப்பா ஆரோக்கியத்துல அக்கறை இல்லைன்னு நினைக்காத. ஹே அனு, சாரி. நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஐ அம் ரியலி வெரி சாரி. இட்ஸ் ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சகஜம்தான். சரி நான் கிளம்புறேன். கீழே கிச்சன்ல அத்தைக்கு ஏதாவது போய் ஹெல்ப் பண்றேன். அனு, உன்னோட ரிசல்ட்டும் நாளைக்கு தானே வருது? ஆமா. என்னோடதும் தான். எனக்கு அதை பத்தி நினைச்சாலே ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் எக்ஸாம் வேற ஒழுங்காவே எழுதல. நானும் தான். படிப்புல எங்க கவனம் செலுத்த முடிஞ்சது? எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை ரிசல்ட் நல்லா வரலன்னா அப்புறம் அம்மா என்ன? இந்த அணு நிலைமை எப்படின்னா அப்படின்னா என்னோட நிலைமை. அது வந்து ஐம் சாரி, நான் நாக் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கணும். இல்ல இட்ஸ் ஓகே. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு. இப்ப நான் கிளம்பிட்டே இருக்கேன். பாதியிலேயே விட்டுட்டு போன வேலையை நான் சாயந்தரமா வந்து கம்ப்ளீட் பண்றேன். பண்டிதரே வணக்கம். ஹோமத்துக்கு தேவையானது எல்லாமே இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. அனிதா, அது வந்துமா, அது அர்ச்சனாவோட இடம். அவதான் அங்க உட்காருவா. சாரி, எனக்கு தெரியாது. பரவாயில்லம்மா, உட்காருமா. அனிதா, அந்த பக்கம் உட்காருமா, பின்னாடி. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னாபசாந்தயே யஸ்வத்ரத வக்த்ராத்யா வாரிஷத்யா வரஷதம் விக்னம் நிக்னதி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே நமஹ. அர்ச்சனா, குழந்தைய கொடு. அர்ச்சனா, ஒண்ணு பண்ணு. நக்ஷ என்கிட்ட கொடுத்துரு. நீ நிம்மதியா உட்கார்ந்து பூஜை பண்ண. அண்ட் அது மட்டும் இல்லாம புகை அதிகமா வருது, குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும். அனிதா, கொஞ்சம் கவனமா இருமா. குழந்தை ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவா. ஆண்டி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். இந்த வானஜ். ஓம் பிராணாய நமஹ ஸ்வாஹா. ஓம் குதானாய நமஹ ஸ்வாஹா. நாக்ஷ், என்னாச்சு உனக்கு? ஏன் கீழே இறங்கணும்னு துடிக்கிற நாக்ஷ்? நாக்ஷ், ஐயோ நாக்ஷ், நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. ஓம் ஆதித்யாய நமஹ ஸ்வாஹா. ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டியா நீ? சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் பூர்பவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् स्वाहा. ओम गजाननं भूतगणादिसेविदं बलित्रभम्बो बलसारवर्षिदम् उमासुगं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं स्वाहा. சந்தோஷமா? சரி, சீக்கிரம் என் லேப்டாப் திங்ஸ் எல்லாம் எடுத்து கூட. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு. ஓகே, எடுத்து கொடுக்கறேன். அர்ச்சனா, உங்க அப்பா கிட்ட பேசுனியா? இப்ப எப்படி இருக்காரு? நான் அப்பவே ஃபோன் பண்ணிட்டேன். ஆனா அவர் தூங்கிட்டு இருந்தாரு. மறுபடியும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறேன். சரி, நான் ஆபீஸ் போயிட்டு ஃபோன் பண்றேன். இந்தாங்க. தேங்க் யூ. ஐயோ, உங்க வாட்சும் கர்ஷிஃபும் மறந்துட்டேன். இந்தாங்க, போடுங்க. இப்ப நீங்க ஆபீஸ்க்கு போகலாம். ஓகே? மனசு இல்ல. ஏன்? ஏன்னு கேட்ட என்ன அர்த்தம்? எனக்கு மனசு இல்ல. கார்த்திக், ஆபீஸ்க்கு போங்க. அதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஓகே? கிடையாது, இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆபீஸ்க்கு லேட்டா கூட போய்க்கலாம். கொஞ்ச நாளாவே நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவமா இருந்தோம். அதனால இப்போ ரொமான்ஸ் பண்றது தப்பு இல்ல, இல்லையா? அப்படியா? அப்பன்னா சரி, ஒரு வேலை பண்ணலாமா? நீங்க டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸ மாத்திக்கோங்க. அப்புறம் உங்களோட லேப்டாப், கர்ஷிஃப், வாட்ச் எல்லாத்தையும் எடுத்த இடத்துலயே வச்சிடுறேன். அப்புறம்
இன்னொன்னு மறந்துட்டேன். இன்னைக்கு நாள் முழுக்க நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். டொக்குவ கூட அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் விட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் நாம 2 பேரும் நிதானமா ஜாலியா சந்தோஷமா ஃபுல் ஓனா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கரெக்ட் தான். ஆனா நாக்ஷி உன்னை விட்டு நாள் பூரா பிரிஞ்சிருப்பானா? அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல கார்த்திக். இதுதானே இப்ப ரொம்ப முக்கியம். என்னாச்சு? ரொமான்ஸ் பேயெல்லாம் இப்ப இறங்கிடுச்சா? இந்தாங்க, இத போடுங்க. முதல்ல ஆபீஸ்க்கு போங்க. ஓகே? அட கார்த்திக், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்து ஐம் சாரி, நான் நாக் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கணும். இல்ல இட்ஸ் ஓகே. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு. இப்ப நான் கிளம்பிட்டே இருக்கேன். பாதியிலேயே விட்டுட்டு போன வேலையை நான் சாயந்தரமா வந்து கம்ப்ளீட் பண்றேன். கார்த்திக், நானும் உன் கூட இன்னைக்கு ஆபீஸ் வரலாமா? ஆக்சுவலி என்னோட அசைன்மெண்ட் வேலையில கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. தாராளமா. ஆனா இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு தனியா தான் போகணும். ஏன்னா இன்னைக்கு நான் நாள் பூரா ஃபேக்டரியில தான் வேலை செய்வேன். நான் ஒரு வேலை பண்றேன். குப்தா சார் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு கேபின் ஒதுக்க சொல்லிடுறேன். நீ நிம்மதியா உட்காந்து உன் வேலையை பாத்துக்க. சரியா? ஓகே. பாய் அர்ச்சனா. பாய். அது நான் இப்ப வந்துடுறேன். ஏன் தேவையில்லாம அவர் பின்னாடியே சுத்துற அனிதா? அவர் உனக்கு சொந்தமாக வாய்ப்பே இல்ல. கடைசியில உனக்கு துக்கம் மட்டும்தான் மிஞ்சும், வேற எதுவும் மிஞ்சாது. உன் சந்தோஷம் வேற இடத்துல இருக்கு அனிதா.